Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாம்சங்கில் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஒரு 220 லிட்டர் ஸ்டார்டிங் சைஸ்ன்னு சொல்லலாம் டபுள் டோரில். இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் வந்து லைட்டாக ஒரு லைன் மட்டும் நமக்கு ஐஸ் வருது. ஸோ அதாவது கேஸ் வந்து கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா கம்ப்ரஸர் வந்து பம்பிங் வந்து கம்மியாக இருக்கலாம், இல்லை எங்கன்னா கேப்லர் வந்து பிளாக்காக இருந்தால் கூட நமக்கு வந்து லைட்டாக வந்து ஃப்ளோயிங் கம்மியாக இருக்கும், அதனால் வந்து ஐஸ் கம்மியாக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணதில் நமக்கு என்ன விஷயம் ஐடென்டிஃபை ஆச்சுன்னா, செக்ஷன் பைப்பில் ரிட்டர்ன் வர அந்த ஜாயிண்ட்டு கிட்ட வந்து, அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு கம்பெனியில் வர ஜாயிண்ட்டு தான் அவங்க இப்போ ரெடி பண்ணுறது. எக்ஸ்ட்ரா வெல்டிங் யாரும் இது வரைக்கும் வைக்கல, ஒரிஜினல் பிஞ்ச் இது. அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து நமக்கு வந்து மைல்டு ஆயில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெய்னர் கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கட் பண்ணதில் கேஸ் வந்து ஒரு 20-25% வந்து கேஸ் இருந்தது லைட்டாக. ஸோ நம்ம என்ன அதுக்கப்புறம் வந்து பிஞ்ச் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டெய்னர் வந்து நம்ம வந்து கண்டென்சர் ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு புது ஸ்டெய்னர் போட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த வெல்டிங் கூட நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். கேப்லரு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த செக்ஷன் பைப்பு கூட நம்ம வெல்டிங் வச்சு பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேக்யூம் வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். நிப்பிள் வெல்டிங் கூட பண்ணியாச்சு. இது வந்து ஆல்ரெடி ஒரிஜினல் பிரின்சிபல்னால நிப்பிள் வந்து இது வரைக்கும் கிடையாது, நம்ம தான் போடுறோம். இப்போ வந்து வேக்யூம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 PSI ரேஞ்சுக்கு இதுக்கு வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பாக்ஸில் வந்து கூலிங் வந்து, அதாவது ஸ்டார்டிங் அப்படின்னா நமக்கு வந்து ஐஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு பைப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 1/2 hour ரன்னிங்க்கு அப்புறம் நமக்கு வந்து பாக்ஸ் வந்து அந்த கூலிங் காயில் ஃபுல்லாக வந்து எல்லா பைப்பும் வந்து பர்ஃபெக்டாக ஐஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கூலிங் வந்து, அதாவது தெர்மாஸ்டார்டருக்கு கரெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்கும். அந்த ஹீட்டர் ஆன் ஆகணும், அந்த பயோமீட்டர் எல்லாம் ரன்னிங்கில் இருக்கணும், ஆன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சொன்ன ரேஞ்சு அப்படின்னா, அதாவது இப்போது நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இந்த ரேஞ்சுக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு காயிலெல்லாம் ஐஸ் வந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக நடக்கும். இல்லை அப்படின்னா பயோமீட்டர் ஆன் ஆகாது, நமக்கு தெர்மாஸ்டார்டர் சரியாக ஒர்க் ஆகாது, கீழே ரூமுக்கு கூட சரியாக கூலிங் வராது நமக்கு.
இதில் வந்து நமக்கு கேஸ் வந்து நில்லாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கண்டென்சர் வந்து நம்ம போட்டிருந்துருக்கணும். நமக்கு வந்து ஆனால் வந்து ஒரு 30% இருந்தது. லீக்கேஜ் கூட நமக்கு வெளியிலே தெரிஞ்சதுன்றதுனால நம்ம வந்து அதை மட்டும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.